அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் சிவபெருமான் மனிதனாக அவதரித்து ஆட்சி புரிந்த தலம் என்ற பெரும் சிறப்பை பெற்றது. இந்த கோயிலின் பெயரே மிகவும் தனித்துவமானது. இம்மை என்பது இப்பிறவியை குறிக்கும். பொதுவாக மக்கள் தாங்கள் செய்யும் புண்ணியங்களுக்கு மறுபிறவியில் பலன் கிடைக்கும் என்றே நம்புவார்கள். ஆனால் சிவபெருமான் இப்பிறவியிலே இம்மையிலேயே செய்த பாவங்களை நீக்கி நன்மைகளை வழங்குவதால் இப்பெயர் பெற்றது. சிவபெருமான் மற்றும் மீனாட்சி அம்மனின் திருமணத்திற்கு பிறகு சுந்தரேஸ்வரர் மதுரையின் மன்னராக பொறுப்பேற்றார். ஒரு மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் முன் இறைவனை வழிபட வேண்டும் என்பது மரபு. அதன்படி சிவபெருமான் என்ற சுந்தரேஸ்வரர் தானே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தானே அதற்கு பூஜையும் செய்தார். இங்கு மூலவர் சிவலிங்கம் மேற்கு நோக்கி அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பாகும். சிவபெருமானை பூஜித்த லிங்கம் என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். சாதாரணமாக கோயில்களில் லிங்கத்தின் திருவுருவம் மட்டுமே இருக்கும். ஆனால் இங்கு கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்புறமாக சிவபெருமான் மற்றும் மீனாட்சி அம்மாள் மணக்குளத்தில் அமர்ந்து லிங்கத்திற்கு பூஜை செய்வது போன்ற அபூர்வமான சிலையை காணலாம். உலகிற்கே படியளக்கும் இறைவன் தன் கைகளால் சிவ பூஜை செய்யும் காட்சி இங்கு மட்டுமே காண கிடைக்கும் அற்புத வரப்பிரசாதமாகும். இங்கு சிவராத்திரி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். முற்பிறவி பாவங்கள் மற்றும் இப்பிறவியில் தெரிந்தே செய்த தவறுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க இங்குள்ள இறைவனை மனமுருகி வேண்டினால் உடனடி பலன் கிடைக்கும். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் ஏதேனும் தவறுகள் செய்தால் அல்லது வரி வசூலிப்பதில் நீதி தவறு இருந்தால் அதற்கான பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு வந்துதான் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அதாவது இங்கு வந்துதான் பாவத்தை போக்கிக் கொள்வார்கள். ஒரு நாட்டின் நிர்வாகி தன் தவறுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் அரசு அதிகாரப்பூர்வ பிராயச்சித்த தலமாக விளங்குகிறது. பொதுவாக சிவலிங்கம் என்பது இறைவனின் உருவம். ஆனால் இங்குள்ள லிங்கம் சுயம்பு அல்ல. மாறாக சிவபெருமானே தன்னுடைய திருக்கரங்களால் உருவாக்கியது. இங்குள்ள மூலவர் லிங்கத்தின் பீடத்தில் சிறிய பள்ளம் ஒன்று காணப்படுகிறது. சிவபெருமான் மணலில் லிங்கம் பிடித்து அதற்கு அபிஷேகம் செய்யும் போது ஏற்பட்ட தலமாகும். சிவன் கோயில்கள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கிய இருக்கும். ஆனால் இக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆன்மீக ரீதியாக மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தை வழிபட்டால் 1000 கிழக்கு நோக்கிய லிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். இங்குள்ள பீடமானது சதுர வடிவில் அமைந்திருக்கும். சதுர வடிவிலான ஆவுடையார் என்பது சித்தர்கள் வழிபட்ட தலமாகும். பல சித்தர்கள் இக்கோவிலின் அறைகளில் தவம் புரிந்த வரலாறு உண்டு. இன்றும் அமைதியான நேரங்களில் அங்கு தியானம் செய்பவர்கள் ஒருவித அதிர்வை உணர முடியும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடரும். நம்ம இந்து மக்களோட கடைகளிலோ அல்லது வீடுகளிலோ விநாயகர், இயேசு, அல்லாஹ் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. இந்த போட்டோவை இந்துக்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ கடைகளிலோ வீடுகளிலோ நான் பார்த்ததே கிடையாது. இல்ல வியாபார ரீதியாக அதை வச்சிருக்கீங்களா? இந்த பிறவியில நம்முடைய அம்மா அப்பா எப்படியோ அதுதாங்க நம்முடைய தெய்வம். இந்து மதத்தில் பிறப்பதற்கு மிகப்பெரிய மாதவம் செய்திருக்க வேண்டும். இந்துக்களுடைய மிகப்பெரிய பலமே நம்முடைய பக்தி தாங்க. ஆதி கரிகால சோழன் முதல் ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துறை, பூலித்தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இவங்க எல்லாமே தெய்வத்தை பூஜித்து தெய்வம் தான் எல்லாம் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய பக்தி தாங்க. கடவுள் மேல் வைத்த அவருடைய நம்பிக்கை தான் அவங்களுடைய வீரத்தின் அடையாளம். இன்னைக்கு இருக்கிற திமுக, திக போன்ற தீய சக்திகள் எதுக்காக நம்முடைய தெய்வத்தை பழிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். நம்முடைய பலம் எது, பலவீனம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்முடைய பலமே பக்தி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள பலவீனப்படுத்துறாங்க. நம்முடைய தெய்வத்தை விட்டுக் கொடுக்கிறது நம்முடைய தாய் தந்தையரை விட்டுக் கொடுக்கிறதுக்கு சமம் தாங்க. மாத்தி யோசிங்க இந்துக்களே. மீண்டும் தொடர்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கும் சில முக்கிய உற்சவங்களின் போது இங்கிருந்து தான் மரியாதைகள் அனுப்பப்படுகின்றன. இக்கோயிலின் தெற்கு பகுதியில் யமராஜன் சன்னதி உண்டு. இப்பிறவியிலே நன்மைகளை தந்து பாவங்களை அழிப்பதால் மரணத்திற்கு பின் நரக வேதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் முதியவர்கள் தங்களது அந்திம காலத்தில் இங்கு வந்து வழிபடுவதை ஒரு ரகசிய நேர்த்தி கடனாகவே வைத்திருக்கிறார்கள். இக்கோயிலில் மிகவும் அரிதான பஞ்சமுக விநாயகர் சிலை உள்ளது. இது பக்தர்களுக்கு அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாப்பை வழங்குகிறது. இங்கு வீட்டிற்கும் சரஸ்வதியின் கையில் வீணையின்றி சுவடியும் ஜபமாலையும் ஏந்தி இருப்பது கல்வி என்பது வெறும் கலை மட்டுமல்ல, அது ஞானம் தேடும் தவம் என்பதை உணர்த்துகிறது. இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது சிவபெருமான் ஒரு சீடனாக மாறி தனக்குத்தானே சிவ தீட்சையை அளித்துக் கொண்ட தலம். பொதுவாக குருதான் சீடனுக்கு உபதேசம் செய்வார். ஆனால் இங்கு இறைவனே குருவாகவும் சீடனாகவும் மாறி ஆத்ம உபதேசம் செய்து கொண்டார். ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்வதே உயர்ந்த ஞானம் என்பதை இந்த சிற்ப அமைப்பு ரகசியமாக உணர்த்துகிறது. பல நூற்றாண்டுகளாக கோயிலின் கருவறைக்கு நேர் கீழே ஒரு சுரங்க பாதையோ அல்லது ஒரு சித்தரின் ஜீவ சமாதியோ இருப்பதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் வாழ்ந்ததாக கருதப்படும் குழந்தை சுவாமிகள் இத்தலத்தில் அமர்ந்துதான் அருவ நிலையில் இன்றும் சிவபூஜை செய்வதாக ஐதீகம். மற்ற கோயில்களை விட இங்கு கருவறை அருகே ஒரு விதமான ஈர்ப்பு விசை அதிகமாக உணரப்படுகிறது. இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலின் பெயரில் உள்ள இம்மை என்பதற்கு பின்னால் ஒரு யோக ரகசியம் உண்டு. நமது உடலில் உள்ள இடா பிங்கள என்ற இரு நாடிகளையும் இணைத்து சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேலேற்றும் வாசி யோகம் பயில்பவர்களுக்கு இந்த பிறவியிலேயே முக்தி கிடைக்கிறது. இக்கோவிலின் மூலவர் சிவபெருமான் பூஜை செய்யும் திசைக்கு நேராக அமர்ந்து கண்களை மூடி தியானித்தால் ஒரு விதமான ஈர்ப்பு விசை முன்னோக்கி இழுப்பதை உணர முடியும். இக்கோவிலில் அமர்ந்து தியானிக்கும் போது வாயை திறந்து மந்திரம் சொல்வதை விட அஜபா ஜபம் என்ற மூச்சு காற்றோடு கலந்த மந்திரம் சொல்வது அதிக நற்பலன்களை தருகிறது. இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு உள்ள காற்றில் வில்வத்தின் வாசனையும் விபூதியின் நறுமணமும் எப்போதும் ஒரு மெல்லிய அளவில் கலந்திருக்கும். இந்த நறுமணமானது மூளை நரம்புகளை தானாகவே அமைதிப்படுத்தும். இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் சூரிய கதிர்கள் நேரடியாக மூலவர் மீது விழுந்து சிவபெருமானின் நெற்றிக்கண் பகுதியில் ஒளிபடும் போது அங்கிருந்து பிரதிபலிக்கும் ஒளியானது அங்கு அமர்ந்து தியானிக்கும் ஒருவருக்கு ஞான திருஷ்டி போன்ற உணர்வுகள் கிடைக்கிறது. கோயிலின் நுழைவாயிலில் அல்லது சில குறிப்பிட்ட இடங்களில் உள்ள கற்கள் சாதாரணமானவை அல்ல. பாண்டிய மன்னர்கள் கோயிலுக்குள் நுழையும் போது தன்னுடைய முடியை
முடியை கழட்டி வைத்துவிட்டு, அதாவது கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக நுழையும்படி கோயில் அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையும் போது அந்த நுழைவாயில் படிகளில் நெற்றி படும்படி குனிந்து வணங்கினால் உங்கள் உடலில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு மன அழுத்தம் நீங்கி தெளிவு பிறக்கும். இங்கு சிவபெருமான் லிங்கத்தை பூஜை செய்வதால் லிங்கத்தை மட்டும் கவனிப்பதை விட சிவபெருமானின் திருக்கரங்களை உற்று கவனிக்க வேண்டும். அவருடைய கைகள் லிங்கத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் விதமானது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து பூமிக்குள் செலுத்துவதை குறிக்கிறது. அந்த இடத்தை உற்று பார்த்தாலே நம்முள்ளே இருக்கும் தீய எண்ணங்கள் அழியத் தொடங்கும். மூலவரை தரிசித்த பிறகு 30 நிமிடங்கள் பிரகாரத்தின் ஏதாவது ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அந்த இடத்தின் அமைதியும் பழமையும் ஆழ் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு நல்ல பதிலை தரும். இங்குள்ள கால பைரவர் காலத்தை வென்றவர் மற்றும் கர்மாவை அளிப்பவர் என்று போற்றப்படுகிறார். இங்கு இருக்கும் பைரவர் பக்தர்களின் தலையெழுத்தையே மாற்றும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். ஜாதகத்தில் நேரம் சரியில்லை என்று இருந்தால் அதை சரி செய்யும் அற்புத ஆற்றல் இவருக்கு உண்டு. இங்குள்ள பைரவரின் வாகனம் வழக்கமான திசைக்கு மாறாக இறைவனின் பாதத்தை பார்த்தவாறு அமர்ந்திருக்கும். இது சரணாகதி ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ஆணவத்தை விட்டு இறைவனிடம் சரணடைந்தால் காலத்தின் பிடியிலிருந்து காப்பார் என்றே பொருளாகும். தேய்பிரை அஷ்டமி என்று இவருக்கு செய்யப்படும் மெழுகு தீப வழிபாட்டிற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. மிளகில் உள்ள காரத்தன்மை போல நம்முள் இருக்கும் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கும் சக்தி இவருக்கு உண்டு. அங்கு தீபத்தை ஏற்றிவிட்டு பின்னால் பார்க்காமல் வர வேண்டும். பைரவர் தன்னுடைய பக்தர்களின் ஆயுளை காக்கும் ஆயுஷ்மானாக செயல்படுகிறார். மேலும் பைரவரிடம் உங்கள் குறைகளை சொல்லும் போது மனதிற்குள் காலம் என் பக்கம் இருக்கட்டும் என்று 3 முறை கூறி வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை செய்த பிறகு உங்கள் காரியங்கள் இந்த தடைகள் தானாக விலகிவிடும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவிலின் பழமையான வில்வ மரம் சாய்ந்த போது அதன் அடியில் ஒரு சிறிய சுரங்கப்பாதை போன்ற துவாரம் தென்பட்டது. அந்த பாதை நேராக மீனாட்சி அம்மன் கோவிலின் கருவறைக்கு செல்வதாக வரலாறு உண்டு. பொதுவாக ஒரு மரம் வேரோடு சாய்ந்தால் அது பற்று போகும். ஆனால் இக்கோவிலின் மரம் மீண்டும் துளிர்விட்டு மலர்ந்தது. இந்த நிகழ்வானது இறைவனின் இம்மை பலனுக்கு சாட்சியாகும். இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலின் கருவறையில் அர்ச்சகர் மந்திரம் சொல்லும் போது அந்த சத்தம் கருவறைக்குள் ஒரு விதமான எதிரொலியை உருவாக்கும். இது ஓம் என்ற பிரணவ நாதத்தை அலைவரிசையாக மாற்றி அங்கே தரிசனம் செய்யும் பக்தர்களின் உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூண்டும் வகையில் அந்த அறையின் சுவர்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறைக்குள் இருக்கும் மூலவர் சிலையை உற்று பார்த்தால் சிவபெருமான் லிங்கத்தை பூஜிக்கும் போது அவரது கண்கள் முழுமையாக மூடியிருக்காது. அவரது கண்கள் அரைக்கண் நிலையிலே இருக்கும். இதை யோக கலையில் சாம்பவி முத்திரை என்பார்கள். இறைவன் தியானத்திலும் அதே சமயம் தன்னை நாடி வரும் பக்தர்களை கவனித்தும் கொண்டிருக்கிறார். பக்தர்கள் சரியாக அந்த திசையில் நின்று அவர் கண்களை பார்த்தால் ஆழ் மனதின் எண்ணங்கள் அவரோடு கலந்திருப்பதை உணரலாம். இம்மையில் நன்மை தருவார் கோயிலின் ஒரு குறிப்பிட்ட தூணில் அல்லது தரைப்பகுதியில் ஒரு சதுர வடிவக்கல் இருக்கிறது. அந்த கல்லுக்கு அடியில் பாண்டிய மன்னர்கள் தங்களது வெற்றி சக்கரத்தை புதைத்து வைத்திருப்பதாக ஐதீகம் உண்டு. அந்த இடத்தின் மீது நின்று வேண்டிக் கொண்டால் எவ்வளவு பெரிய தோல்வியும் வெற்றியாக மாறும். கால பைரவர் சன்னதிக்கும் மூலவர் சன்னதிக்கும் இடையே ஒரு புள்ளி உள்ளது. அந்த புள்ளியை கடக்கும் போது ஒருவருடைய கர்ம கணக்கு மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. மரண பயம் உள்ளவர்கள் அல்லது தீராத நோய் உள்ளவர்கள் இக்கோவிலை 21 முறை சுற்றி வரும்போது அவர்கள் ஆயுள் ரேகையில் மாற்றம் ஏற்படும் என்பது சித்தர்கள் வாக்கு. இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் உள்ள வில்வ மரத்திலிருந்து விழும் இலைகளை சேகரித்து தங்கள் வீட்டின் பணப்பெட்டியில் அல்லது பூஜை அறையில் வைக்கும் வழக்கம் இன்றும் உண்டு. அது அட்சய பாத்திரம் போல செல்வத்தை அள்ளித் தருகிறது. இக்கோவிலின் கோபுர கலசங்கள் மதுரையை சுற்றியுள்ள 8 வகையான மலைகளில் உள்ள ஆற்றலை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்ட மந்திர தந்திர வேலையாகும். உலகம் பிறரை வணங்க அண்டத்தின் அதிபதியோ தன் கையாலேயே மணல் லிங்கம் பிடித்து தன்னைத்தானே வணங்குகிறான். உனக்குள் இருக்கும் இறைவனை நீயே வணங்கு, உன்னையே நீ அறிந்து கொள் என்பதுதான் அந்த சித்த ரகசியம். இவனை பணிந்தால் மறுபிறவி வரை காத்திருக்க தேவையில்லை. இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினையில் சாம்பலாகும். ஓம் நமச்சிவாய்.